ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமைய போகுது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்குங்க. ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள், புதிய ராசி பலன்களை தினசரி நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 11ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகர் வழிபாடு செய்வது இன்றைய தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமையும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. 5ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கையும், 6ஆம் இடத்துல சூரிய புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் போது இன்றைய நாள் நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னா நீங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் போட்டு குழப்பிக்க கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் உங்கள் சிந்தனை வளத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக எந்தெந்த விஷயங்களை யோசிக்கணுங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டோட நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டுங்க. நீங்கள் என்ன காரியங்கள் ஈடுபடுறீங்களோ அந்த காரியங்கள் குறித்த எண்ணங்களை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் 2-3 விஷயத்தை யோசித்து குழப்பிக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மன தெளிவோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஒட்டுமொத்தமாக உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராகவே இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சரியாக தூங்கி சரியாக எந்திரிக்க வேண்டும். மேலும் இன்றைய தினம் தூக்கத்தை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் கண் முழித்து ரொம்ப நேரம் கண் முழித்து வேலை பார்க்க கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது. காரமான ஸ்பைசியான உணவுகளை எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சத்தான உணவுகளை சமைத்து சாப்பிட்றது நல்லதுங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டாம். மேலும் உங்கள் உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தூக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பயணங்கள் செய்வதன் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடும். எனவே கொஞ்சம் பணம் செலவாகிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் உடம்பில் மீது நீங்கள் தனி கவனம் செலுத்தணுங்க. ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் இன்னைக்கு செய்யுங்க. மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளி போடுறது நல்லதுங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அதனால உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும். எது அத்தியாவசியமான செலவு, எது ஆடம்பர செலவு அப்படின்றது உங்களுக்கு வகைப்படுத்தி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த ஆடம்பரமான செலவுகள் வகைப்படுத்த அந்த செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. அல்லது செய்யாமல் இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமாக நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. தாராளமான பண வரவுகள் வரலாம். எனவே நீங்கள் அதை சிறப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதுக்காக சொல்கிறேன். இன்றைய தினம் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கோபம் தான். நீங்கள் 1 நிமிடம் போகக்கூடிய அந்த கோபத்தின் பலனை நீங்கள் ரொம்ப நாளைக்கு அந்த தாக்கத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால முன் கோபத்தையும் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே. யாரிடமும் கோவப்பட வேண்டாம். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். கனிவாக பேசுங்க. அப்படி பேச முடியாத சூழ்நிலையில் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க. ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா போல செயல்பட முடியும். இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அதனால கோபத்தை உங்களால் ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்கணுங்க. அன்பாக கனிவாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை யார் கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மேலும் தகாத வார்த்தைகளையும் நீங்கள் இன்றைய தினம் யூஸ் பண்ண வேண்டாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களது குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் எல்லா இடத்துலையுமே பொருந்துங்க. அதனால இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை செலவு பண்ணாதீங்க.
வார்த்தைகளை கவனம் பாருங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு தனி கவனம் செலுத்தணும் நண்பர்களே. இன்று தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையாக அமைகிறதுனால காதல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை ரெண்டுமே இனிமையாகவே இருக்குங்க. இன்றைய தினம் நிறைய ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்குங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மன திருப்தியோட சில ஓய்வு நேரத்தில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்ய முடியாமல் போகலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில காரியங்கள் வந்து சீக்கிரமாக முடிய நினைப்பீங்க, ஆனால் அது இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு காரியமாக முடித்துக்கொண்டு இன்றைய தினத்தை வந்து ப்ரெஷர் இல்லாமல் அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 வேலையை ஆஃபீஸில் கொடுப்பாங்க. உடனே இந்த 10 வேலையை முடிக்கணும் அப்படிம்பாங்க. சொல்கிறீங்க சொல்லத்தான் செய்வாங்க, ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் உண்டான டைமிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால நீங்க ஒவ்வொரு காரியமா முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். ஒவ்வொரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்து முடித்துவிட்டு அதை நீங்களே ஒரு ரீசெக் பண்ணிட்டு அதை சப்மிட் பண்ணிட்டு நீங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ பதட்டமடையாமல் இன்றைய தினம் வேலை செய்யுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. ரொம்ப ஜாக்கிரதையாக உங்க ரகசியங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. யார்கிட்டையும் உங்க ரகசியங்களை நீங்க இன்னைக்கு சொல்லிடக்கூடாது, மறந்தும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணம் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. பெருமளவில் உங்க வாழ்க்கை துணையுடைய அந்த அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள். நீங்கள் உங்களுடைய வேலை பழுது காரணமாக கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் எல்லாம் குறைக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை செயல்படுவாருங்க. அதனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து பலவீனமாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையில். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய மோசமான சில பழக்கவழக்கங்கள் காரணமாக உங்க வாழ்க்கை துணை உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து இழந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக கண்ட்ரோல் பண்ணி உங்க தேவையில்லாத பழக்கவழக்கங்களை நீங்க மாத்திக்கிறது நல்லதுங்க. அது குறித்த விஷயங்களை உட்கார்ந்து பேசி நீங்க வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்க. வார்த்தைகளை கவனமா இருங்க. எந்த விதமான புதிய முயற்சியிலும் இன்னைக்கு நீங்க மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்க வேலைகள் உண்டு, உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு, கலைஞர்களுக்கு இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுங்க. உங்க பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள். கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் விவேகமா செயல்பட வேண்டும். நிறைய தேடல் உங்க மனசுல இருக்கும், ஆனா புதுசாக எதுவுமே இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது விருச்சிகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வித்தியாசமாக யோசிப்பீங்க. அந்த கற்பனையான சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுங்க. வித்தியாசமாக இதை யோசிக்காதீங்க. வழக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். மேலும் கவலைகள் குழப்பங்கள் நீங்கும். உங்கள் பணிகளில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பணிகளை மட்டும் கவனம் செலுத்துறது இன்னைக்கு பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் வந்து அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய அனுபவங்கள் நிறைந்த நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதுக்காக ஸ்பெஷலாக பிளான் பண்ணி டிராவல் பண்ணுறது போன்ற வேலைகளை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க. எந்த விதமான அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுவது நல்லது. நிறைய தேடல் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். கடன் கொடுக்கறது வாங்க இதில் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.